ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக போகிற பர்த்டே ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சிம்பிள் எடிட் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களை ஃபோனில் இருக்கிற பிக்சர் ஆப்புக்குள்ளே போங்க. கீழே பாருங்க ப்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதை கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க, சப்பேன்னு இருக்கும். மேலே பாருங்க ஒரு சின்ன புக்ஸ் இருக்கும். அதை கொடுத்து அதில் பிளாக் கலர் ஆட் பண்ணுங்க. அந்த புக்ஸை நான் செட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த புக்ஸை மேலே கொண்டு போய் நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பக்கத்தில் பாருங்க போட் இருக்கும். அதில் 17க்கு கரெக்டாக வைங்க. மேலே லேயர் போயிட்டு அந்த புக்ஸை காப்பி பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக்கே தட்டி விடுங்க கைஸ். அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துருக்கும். புக்ஸை செட் பண்ணி முடிக்கிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க. அட் ஃபோட்டோ இருக்கும். அட் ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க பிளெண்ட் இருக்கும். பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணி மேலே பாருங்க ரேசர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கொடுத்து நான் செட் பண்ணுற மாதிரியே எல்லா ஃபோட்டோவையும் செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸையும் செட் பண்ணி முடிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ட்ரிமுக்கு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கீழே பாருங்க ஷேடோ இருக்கும். ஷேடோவை நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிக்கிட்டு கீழே பாருங்க டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்டில் ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணுங்க. பக்கத்தில் பாருங்க சியால் இருக்கும். அதில் நிறைய ஃபாண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்டை கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு பக்கத்தில் ஃபார்மேட் இருக்கும். ஃபார்மேட்டில் டபுள் ஏக்கே கொடுங்க. நம்ம டைப் பண்ண டெக்ஸ்டை மேலே வச்சுட்டு நீங்கள் மேலே சின்னதாக வைக்கிறதாலும் வைக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக வைக்கிறதுனால நம்ம செட் பண்ண புக்ஸை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு எல்லா புக்ஸையும் நான் கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கையும் தட்டி விழுந்தது ஐஸ். எல்லா புக்ஸையும் செட் பண்ணிட்டு மேலே லேயர் போங்க. லேயர் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க.
மேலே லேயரில் டெக்ஸ்ட்டை கொடுத்து கீழே பாருங்க ஸ்பேஸிங்னு இருக்கும். அதில் நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பாருங்க கலர் இருக்கும். கலரை செட் பண்ணிக்கோங்க. கலரை மரூன் கலருக்கு செட் பண்ணுங்க. அப்போதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். 2 பக்கம் கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே பாருங்க ஸ்ட்ரோக் இருக்கு. அதில் 50க்கு கரெக்டாக வைங்க. வச்சுட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க ஷேடோ இருக்கும். ஷேடோட நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கீழே டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க சிஆல் இருக்கும். சிஆலில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்க. நான் செட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக கீழே கொண்டு போய் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க கலர் இருக்கும். கலரில் அதில் 2 பக்கம் மரூன் கலரை ஆட் பண்ணுங்க. கலரை செட் பண்ணிட்டு கீழே பாருங்க ஃபார்மேட்னு இருக்கும். அதில் டபுள் கேட்கணுங்க. பக்கத்தில் பாருங்க ஷேடோ இருக்கும். ஷேடோவில் நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இவரை டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு உங்கள் டேட்டை டைப் பண்ணுங்க. உங்கள் டேட்டை உங்கள் நேம் கீழே நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே கலர் போங்க. கலர் பைக்கு நம்ம செட் பண்ண மாதிரி 2 பக்கம் மரம் கலரை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஷேடோ போங்க. ஷேடோ செட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமுக்கு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கர் பேத்தி பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச இமோஜியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்க. மேலே லேயருக்கு கொடுத்து லாஸ்ட்டாக கீழே கொண்டு போய் வைங்க. இமேஜை செட் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கையும் தட்டி விட்டு கீழே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துருக்கும். ஓகே, உங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.